substring without repeating characters. நமக்கு ஒரு string கொடுத்துட்டாங்க, நம்ம we have to find the length of the longest substring without duplicate characters. Substringனா part of the string, right? அது வந்து இந்த மூணு தொடர்ச்சியாக இருக்கிற string. ஓகே, அது சிங்கிள் கேரக்டராக இருக்கலாம், 2 கேரக்டராக இருக்கலாம், 3 கேரக்டராக இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக இருக்கணும். இப்போ ஏபிசி என்றது ஒரு சப்ஸ்ட்ரிங், அதில் டூப்ளிகேட் கேரக்டர்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஏபிசிஏன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங் தான், ஆனால் ஏ 2 தடவை வந்திருக்கு, டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லாத பெரிய சப்ஸ்ட்ரிங் என்ன அதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபிசி இல்லைனா இந்த பிசிஏ இதுலேயும் இது இல்லை, அப்புறம் சிஏபி ரைட், இல்லைனா இந்த ஏபிசி, இது எல்லா சப்ஸ்ட்ரிங்குமே டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லை, லென்த் வந்து 3 தான், 3க்கு மேலே எதுவுமே இல்லை, அதனால் 3 ரிட்டர்ன் பண்ணிடணும். ரைட், இங்கே எடுத்துக்கிட்டோன்னா பிடபிள்யூன்றது ஒரு சப்ஸ்ட்ரிங், டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லை, டபிள்யூ 2 வராது, டபிள்யூகேஇ இருக்குது, டபிள்யூ வர முடியாது டூப்ளிகேட் கேரக்டர்ஸ், கேஇடபிள்யூ வரலாம், அதுவும் 3. ஸோ மேக்ஸிமம் இதுவும் வந்து சப்ஸ்ட்ரிங்கோடைய லென்த் மேக்ஸிமம் லென்த் 3 தான், டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லாமல். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட் இஸ் த லாஜிக்? சிம்பிளாக ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு வேரியபிள் வந்து ஒரு லூப்பில் we have one variable I, ரைட்டா? அடுத்த லூப்பில் ஜே இது லூப் வந்து ஐ வேரியபிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகும், ரைட்? ஜே வந்து என்னென்னா ஐயிலிருந்து, இந்த ஜே வேரியபிள் வந்து ஐயிலிருந்து எண்டு வரைக்கும் போகும் இந்த லூப்புக்குள்ளே, இந்த லூப். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இல்லாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு செட்டில் போட்டே போகிறோம். ஸோ ஏபிசி செட்டில் ஆட் ஆகிட்டே வரும், ரைட்? அடுத்து ஏ வரும்போது என்ன ஆகுது? டூப்ளிகேட் வந்துடும், கரெக்டாக? ஏற்கனவே இருக்குது செட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வெளியே வந்துட்டு இந்த செட்டோடைய லென்த் இருக்குல்ல, அந்த லென்த்து தான் அந்த சப்ஸ்ட்ரிங்கோடைய லென்த்து. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வேரியபிள் ரெஸ்ன்னு ஒரு வேரியபிளில் அதை நோட் பண்ணிப்போம், கரெக்டு? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஸோ இது முடிஞ்சிச்சா, வெளியே வந்துடும் லூப் விட்டு, இன்னொரு லூப் விட்டு வெளியே வந்துடுவோம். அடுத்தது இந்த பி எடுத்துப்போம், இந்த பியிலிருந்து தொடர்ச்சியாக டூப்ளிகேட்டே இல்லாத மாதிரி கேரக்டர் செட்டில் போட்டே வா, ரைட்? அப்போ அப்போ இங்கே வந்தீங்கன்னா புதுசாக இன்னொரு செட்டு டிக்ளேர் பண்ணு, பியிலேருந்து புதுசாக செட்டில் போட்டே வா, போட்டு வந்து இந்த பி வரும்போது டூப்ளிகேட் கேரக்டராக இந்த லென்த் என்னவோ அதை வந்து ட்ராக் பண்ணிக்கோ. அடுத்து சி ஆரம்பிச்சிக்கோ, இங்கேருந்து டூப்ளிகேட் கேரக்டர் செட்டில் போட்டே வா. ஸோ ஒரு கேரக்டருக்கும் நீ அங்கேருந்து ஃபுல்லாக லூப் அடித்து எல்லாத்தையும் செட்டில் போட்டே வரணும். செட்டில் டூப்ளிகேட் கேரக்டர் லூப் விட்டு வெளியே வந்துடு, லூப் விட்டு வெளியே வந்துட்டு அந்த செட்டோட லென்த் என்னவோ அதை ட்ராக் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இதை எப்படி கோட் அடிக்கிறது அப்படின்னா, குயிக்காக அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு we need to have a loop. ஸோ நம்ம ரிசல்ட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுப்போம். இப்போ I in range of len of s. ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்து லென்த் வரைக்கும் போகும் ஐ, ஓகே? இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டியும் இது வரும்போது நம்ம ஒரு செட்டில் போய் இதை ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஒரு கேர் செட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். செட்டில் போய் ஆட் பண்ணியாச்சு, இப்போ செட்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ ஜே வந்து எங்கே இருந்துன்னா ஐயிலிருந்து எண்டு வரைக்கும், ஓகே? இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர்னா ஃபஸ்ட்டு கேரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே செட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரணும், கரெக்டாக? ஸோ செட்டில் எப்படி ஆட் பண்ணுறது? கேரக்டர் செட்டு டாட் ஆட் போட்டு இந்த ஜேல என்ன வேல்யூ இருக்கோ அதை ஆட் பண்ணணும். ஜேல இருக்க வேல்யூ எப்படி போவ? ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்ட்ரிங்கை இண்டெக்ஸ் ஆஃப் ஜே போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் கிடச்சிடும் ஏ, அதை போய் செட்டில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம செக் பண்ணணும்னா, இஃப் அது ஏற்கனவே செட்டில் இருக்குது அப்படின்னா, இஃப் எஸ் ஆஃப் ஜே இன் செட், ஏற்கனவே இப்போ ஃபர்ஸ்ட் ஏ வருது, ஏ ஏற்கனவே செட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இந்த இன்னர் லூப் இருக்குல்ல அது வந்து வெளியே வந்துடணும், பிரேக், கரெக்டா? இது வந்து வெளியே வந்தால் தான், இப்போ வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ லூப் விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த செட்டோட லென்த் என்ன இருக்குது அதுதான் லென்த் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். அதை நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற சப்ஸ்ட்ரிங் லென்த் இருக்குல்ல அதுவும்
len of character set. ரைட், ஏற்கனவே இருக்க லென்த்து இப்போ கரண்ட் லென்த்து எது அதிகமோ அதை நம்ம லென்த்தை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ரைட், ஃபைனலாக எல்லா லூப்பும் முடிஞ்சு வரும்போது ரெஸ்ட்டில் என்ன இருக்குதோ தட் வில் பி த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். கரெக்ட். ரைட், அப்போ ஒரு கேரக்டருக்குமே அங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் செட்டில் போடுறோம். எப்போ டூப்ளிகேட் வருதோ டூப்ளிகேட் வந்து வெளியே வந்துடுறோம். வெளியே வந்துட்டு அந்த என்ன செட்டோ அந்த செட்டு லென்த்தை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, மேக்ஸ் வேல்யூ ட்ராக் ஆகிடும். ஓகே, இப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா இதுதான் நீங்கள் கிளியராக பார்க்கணும். இது எத்தனை வாட்டி ஓடும்? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அது என்னன்னு வச்சுப்போம். ஓகே, இது எத்தனை வாட்டி ஓடும்? கண்டிப்பாக மேக்ஸிமம் எவ்வளோ யூனிக்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை வாட்டி ஓடும். கரெக்டாக? அப்போ யூனிக் கேரக்டர்ஸ் வந்து எம்னு வச்சுப்போம். இது அத்தனை வாட்டி ஓடும். அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n cross m. ரைட், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ யூனிக் கேரக்டர்ஸுக்கு அவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோ தான் செட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் ஆஃப் m தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி, இதுதான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. லெட்ஸ் ட்ரை டு ரன் அண்ட் சி. இது ரன் ஆயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரன் டைம் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்லி 5.83% தான். இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறதுக்கு ஓகே இப்போ நம்ம இங்கே ட்ராக் பண்ணிட்டே போகிறோம். கரெக்டாக? இப்படி இது நம்ம ஒரு செட்டில் ஆட் பண்ணிட்டே வந்தோம். இப்போ நம்ம இது போகும்போது எப்போ டூப்ளிகேட் வருதோ, எப்போ இன்னொரு கீ வருதோ நம்ம லென்த்தை கண்டுபிடிக்கணும். லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி ட்ராவல்ஸ் பண்ணிட்டு போகும்போது இங்கே ரைட் பாயிண்டர் இருக்கும். கரெக்டாக? இந்த ரைட் பாயிண்டர் இருக்கும்போது நமக்கு கரெக்டாக லெஃப்ட் பாயிண்டர் வச்சுருந்தோன்னு வச்சுங்க, ரைட் பாயிண்டர் மைனஸ் லெஃப்ட் பாயிண்டர் இந்த லென்த்து கிடச்சிருமா? ஓகே, ஸோ நம்ம என்னதான் ட்ராக் பண்ணணும்னா நம்ம வர நம்பர் இருக்குல்ல, வர லெட்டர் இருக்குல்ல, எங்கே டூப்ளிகேட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கலாம், இதுக்கப்புறம் ஏ வரலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? பி எந்த இண்டெக்ஸில் வருது? 0 இண்டெக்ஸில் வருது. ஒரு லெட்டரும் எந்தெந்த இண்டெக்ஸில் வருதுன்றதை ட்ராக் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஏன் இந்த இண்டெக்ஸை ட்ராக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் வந்து அதுக்கப்புறம் பிஏன்னு வருது வச்சுக்கோங்க, ஏசி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி ட்ராக் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல வரும்போது இது எல்லாத்தையுமே நம்ம மேப்பில் போட்டிருப்போம். ஸோ இங்கே ஏ வருது. கரெக்டாக? இங்கே ஏ வரும்போது நம்ம ஏவை ஆட் பண்ண முடியாது, ஏன்னா டூப்ளிகேட் இருக்குது. அப்போ டூப்ளிகேட் இருக்குன்னா இதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து ஆரம்பித்தா டூப்ளிகேட் இருக்காது? சியிலேருந்து ஆரம்பித்தா தான் டூப்ளிகேட் இருக்காது. அப்புறம் முன்னாடி ஏ எங்கே வந்துச்சோ அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஒன்று தள்ளி நம்ம லெஃப்ட் பாயிண்டர் வச்சுக்கணும். ரைட் பாயிண்டர் இங்கே இருக்குது. கரெக்டாக? இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம புதுசாக இதில் ஆட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ரைட் பாயிண்டரும் லெஃப்ட் பாயிண்டரையும் வச்சே நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கோட் பார்க்கும்போது இது புரியலன்னா இந்த கோட் அடிக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மேப் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகே, லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ல் இருக்குது. ரிசல்ட் அதாவது மேக்ஸிமம் லென்த்தும் இருக்குது. இப்போ நம்ம எங்கே லூப் அடிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே லூப் அடிக்கணும். லென்த் ஆஃப் எஸ். கரெக்ட்? இப்போ லூப் அடிக்கிறோம். லூப் அடிக்கும்போது நம்ம என்னத்தை ஸ்டோர் பண்ணுறோம்? அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை அதாவது மேப்பில் கீ தான் அந்த வேல்யூ. வேல்யூ என்ன? எஸ் ஆஃப் ஐ. அதாவது கீ தான் ஏபி. இதெல்லாம் அதில் என்னத்தை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்? அந்த இண்டெக்ஸை தான் ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம ஐக்கு பதிலாக ஆர்னு வச்சுப்போம். இதுதான் ரைட் பாயிண்டர். அந்த இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிடுறேன். பியில் வந்து 0, ஏல வந்து 1. கரெக்ட்? இதை ஸ்டோர் பண்ணிடுறேன். ரைட், இப்போ நான் என்ன எப்போ வந்து பிரேக் பண்ணணும்? அதாவது இப்போ நான் பார்க்குற வேல்யூ கரெக்ட் ஏற்கனவே இந்த மேப்பில் இருக்குது அப்படின்னா நான் போட்டே வர மேப்பில் இப்போ ஏ வந்து ஏற்கனவே இருக்குது. அப்போ ஏ ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இதை நான் இண்டெக்ஸை நோட் பண்ணிட்டே வரேன். கரெக்டாக? இனிமேல் நான் இப்போ லெஃப்ட் பாயிண்ட் எங்கே மூவ் பண்ணிடணும்? இதுக்கு அடுத்தது மூவ் பண்ணிடணும்.
ரைட். அப்போ லெஃப்ட் பாயிண்டர் எங்கே மூவ் பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் அந்த எஸ் ஆஃப் ஆர் அந்த ஏற்கனவே வந்திருக்குது இல்லை, இப்போ ஏன்னா ஏ ஏற்கனவே வந்திருக்குது கரெக்டா. அப்போ எஸ் ஆஃப் ஆர் போட்டா அப்படின்னா அது எந்த இண்டெக்ஸில் வந்து தெரிஞ்சிடும். ஏ வந்து 1ல் வந்திருக்குது. அப்போ ஏலேருந்து நம்ம 1 தள்ளி வைக்கணும் கரெக்டா. ஸோ எஸ் ஆஃப் ஆர் ப்ளஸ் 1 இல்லைனா ப்ரீவியஸ் எல், இது எந்த ரெண்டுத்தில் எது மேக்ஸாக இருக்குதோ அதை நம்ம எல்லில் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ லென்த் என்ன வரும், ஒரு வாட்டியும் பண்ணும்போதும் நம்ம ரெஸ்ஸை வந்து மேக்ஸ் ஆஃப் ஏற்கனவே இருக்கிற ரெஸ்ஸு கமா இப்போ நியூ லென்த் என்ன, ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு ப்ளஸ் 1 கரெக்டா. இங்கே ரைட் இருக்குது, இங்கே லெஃப்ட் இருக்குது. அப்போ இவனுக்கு இந்த லென்த் என்னது, ரைட்டு மைனஸ் லெஃப்ட்டு விச் இஸ் 1 ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா இந்த 2 வந்துடும் கரெக்ட். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து இப்படி இப்படி பண்ணிகிட்டே போகும்போது எப்பப்பெல்லாம் வந்து டூப்ளிகேட் கேரக்டர் வருதோ ப்ரீவியஸாக இருக்கிற லென்த் இருக்குது பார்த்தியா, அதை கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்த ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஹோப் திஸ் வில் ஒர்க். ஸோ இதோடைய மெயின் லாஜிக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகிறோம், ஒரு லெட்டரும் எந்தெந்த இண்டெக்ஸில் வந்திருக்குன்றதை ஒரு மேப்பில் ட்ராக் பண்ணுறோம். எப்போ டூப்ளிகேட் வருதோ டூப்ளிகேட் வந்த உடனே அந்த ஏற்கனவே ஒரு கேரக்டர் வந்திருக்கும்ல அது எந்த இண்டெக்ஸ் நமக்கு தெரியும், அதுலேருந்து அடுத்த இண்டெக்ஸ் நம்ம லெஃப்ட்டை மூவ் பண்ணிடுறோம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ இருந்து இருக்கிற இண்டெக்ஸ் என்னதுக்கு நம்ம ஒரு வாட்டியும் மேப் போடும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டியும் நம்ம மேப்பில் என்ட்ரி போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் இங்கே இருக்குதா, ஒரு வாட்டியும் லென்த்தை வந்து அப்டேட் பண்ணிட்டே வரோம். நம்ம நியூ கேரக்டர் வர கரெக்டாக, அதாவது ஃபஸ்ட்டு பி போடுறோம் கரெக்டாக, பி 0ல் போடுறோம். அப்போ லென்த் என்ன வரும், ரைட்டும் 0 லெஃப்ட்டும் 0 தான், லென்த் ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது. அடுத்தது ஏ போடுறோம் 1ன்னு கரெக்டாக. இப்போ என்ன இருக்கும், ரைட் வந்து 1 மைனஸ் லெஃப்ட் 0 1 + 1 2 2 கேரக்டர் இருக்குது வந்திருக்கு. அப்புறம் சி வந்து 2ன்னு போடுறோம், அப்போ 3 கேரக்டர் வந்திருக்கு. அப்போ 3 கேரக்டர் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். எப்போ வந்து எப்போலாம் இப்போ 3 கேரக்டர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. எப்போ டூப்ளிகேட் கேரக்டர் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட்டை வந்து முன்னாடி இந்த கேரக்டர் எங்கே வந்துச்சோ அதுக்கு அடுத்துல கொண்டு போய் வைக்கணும். நம்ம அதைத்தான் இங்கே பண்ணுறோம். முன்னாடி எங்கே வந்துச்சோ அந்த இண்டெக்ஸ் அதுலேருந்து 1 தள்ளி வைக்கிறோம் லெஃப்ட்டை. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த வாட்டி லெஃப்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் டூப்ளிகேட் கேரக்டர் இருந்தாலுமே லெஃப்ட் இதுக்கு தள்ளி இருக்கலாம். ஸோ லெஃப்ட் ஏற்கனவே லெஃப்ட் மேக்ஸாக இருந்தால் அந்த மேக்ஸ் தான் எடுத்துக்கணும் நம்ம. ரைட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் கேரக்டர் அப்டேட் பண்ணிடுறோம். இப்போ முன்னாடி ஏ வந்து இதில் வந்திருக்கு 1ல் வந்திருக்கா, இப்போ வந்து ஏ வந்து 1 2 3 3ல் வந்திருக்குது. ஸோ 3ன்னு அப்டேட் பண்ணிப்போம். அப்போ ஒரு வாட்டி லென்த்தை கால்குலேட் பண்ணி எது மேக்ஸோ அது ரெஸ்ட்டில் இருக்கும் போது அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். லெட்ஸ் ட்ரை டு ரன் அண்ட் சி. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ்ட்டு. இது எஃபிஷியன்ட் அல்காரிதம் நம்ம 25 மில்லி செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. போன வாட்டி 3000 மில்லி செகண்ட்ஸ் ஆச்சு. ஓகே, இங்கே ஒரே ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வரோம்ல. ஓகே, எப்போ டூப்ளிகேட் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் பாயிண்டர் இங்கே இருக்குது, அது கொண்டு போய் ப்ரீவியஸாக அந்த லெட்டர் எங்கே வந்துச்சோ அதுக்கு அடுத்தல போய் வைக்கணும். கரெக்டாக. ப்ரீவியஸாக அந்த லெட்டர் எங்கே வந்துச்சு எப்படி தெரியும் உனக்கு, அது வந்து மேப்பில் தான் இருக்குது. அப்போ மேப் ஆஃப் அந்த ஏன்றது என்ன, எஸ் ஆஃப் ஆர் கரண்டாக வந்திருக்கிறது. அதை போட்டால் தான் உனக்கு இண்டெக்ஸ் வரும். நான் இந்த எம்பியை போடவே இல்லை. கரெக்ட். அது +1 போட்டால் லெஃப்ட் பாயிண்ட் தூக்கிட்டு அங்கே வச்சிடலாம். ரைட். இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஜஸ்ட் யூ ஆர் ரன்னிங் ஃபார் n, ஆர்டர் ஆஃப் n தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஒரே லூப்பு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, மேப்பில் ஒர்ஸ்ட் கேஸ் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுவேன், எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை தான் ஸ்டோர் பண்ணுவேன். கரெக்டாக. டூப்ளிகேட் அது நம்பர் ஆஃப் யூனிக் எலமெண்ட்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் m தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.